தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் இது ஒரு கம்யூனிச படமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஒரு குடும்பத்தை பின்னணியாக கொண்டு எடுத்திருக்கும் சிறப்பான ஒரு குடும்ப படம். இதில் கதாநாயகன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகிறார். அங்கே போய் வேலை செஞ்சுக்கின்னு அவருடைய பணத்தை எடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறாரு. ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார். வரும்போது ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல கடை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணமும் போட்டு செலவு பண்ணி அந்த கடையும் உருவாக்கின்னு இருக்கார். இதுக்கிடையில் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, மகனே நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்றாங்க. அவனுக்கு அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்காங்க, இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. சரி கல்யாணம் பண்ணிக்கோன்னு எல்லோரும் சொன்னதுக்கப்புறம் இவரும் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சம்மதிக்கிறாரு. ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக வாழறாங்க. திருப்பி ஒரு சிங்கப்பூருக்கு போகிறாரு, பணம் சம்பாதிக்கிறாரு, குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக இனிமேட்டு சிங்கப்பூருக்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு அமௌண்ட்டோட ஊருக்கு வந்துடுறாரு. ஊருக்கு அந்த கடையை உருவாக்கலான்னு பார்க்குற நேரத்தில் அந்த கடை இருக்கிற இடத்துல பைபாஸ் ரோடு போகிறதா ஒரு முடிவாகி அந்த கடையை கவர்மெண்ட்டு ஆக்கிரமிப்பு பண்ணிடுது. இவருக்கு கடை கையில் இல்லாமல் போயிடுது. அடுத்து வேற ஒரு இடத்துல கடை வச்சு பிழைக்கலான்னு பணம் தேவைப்படுதுன்னும் போது தன்னுடைய வீட்டு பத்திரத்தை வச்சு அந்த இடத்த கடை வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணி வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கொடுத்தா அது போலி பத்திரம். அந்த வீட்டை அவங்களுடைய அண்ணனுக்கு அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டப்படுறாரு. நான் தானே உழைச்சி கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு இந்த வீட்டையே புதுப்பித்தேன், என்ன ஒரு கேள்வி கேட்காமலேயே நீங்கள் தூக்கி அண்ணனுக்கு எழுதி கொடுத்துட்டீங்களே, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. இனிமேல்ட்டு நாம் இங்கே இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டும் நம்ம கடையை பிடுங்கிச்சு, வீடும் இல்லாமல் போச்சு, நாம் வெளிநாட்டில் போய் திருப்பின்னு பிழைக்க வேண்டியதான்னு சிங்கப்பூர் கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவருடைய மனைவி அதை தடுக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இதுமேல்ட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம், இங்கேயே இருங்க, நாம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒரு வியாபாரத்தை பண்ணி அதில் பிழைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்போம், நீங்கள் தனியாக இருந்து நான் தனியாக இருந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் இனிமேல்ட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை மனைவி சொல்லும்போது சிங்கப்பூரில் ஒரு நண்பர் அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வரும்போது எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தராவது என்னை இருன்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்பேன், அப்படி இருக்கவே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு உறவு கிடைச்சா அதை விட மிகப்பெரிய சொத்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னது ஞாபகம் வந்த உடனே மனைவி பேச்சை கேட்டு மனைவி சொல்படியே நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி குடும்பத்தோடு இருந்து ஊர்லேயே ஒரு கடை வச்சு பிழைச்சி சந்தோஷமாக வாழறாங்க. இதுதான் உழைப்பாளர் தினம் என்ற இந்த திரைப்படத்தை சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார். படத்தை மிக சிறப்பான முறையில் பண்ணியிருக்கிறாரு. இவர்கிட்ட சேரனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. சேரனை போலவே நடிக்கவும் செய்கிறார். கதாநாயகியாக இருப்பவரும் மிக சிறப்பாக நடித்து இந்த படத்திற்கு மெருகூட்டியிருக்கிறார். தன் காதலை சொல்லும் இடமும் சரி, இவர்களுக்குள் நடைபெறும் ஊடலும் சரி, அதன் பிறகு ஏற்படும் காதலும் சரி படத்தில் மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது. இவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதத்திலும் சந்தோஷ் நம்பிராஜன் மிக சிறப்பாக செய்திருக்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களின் நிலை என்னவென்பதை அப்பட்டமாக ஒரு படத்தில் காட்ட முடியும் என்றால் அது இந்த படத்தில் சந்தோஷ் நம்பிராஜன் காட்டி சிறப்பாக உருவாக்கியிருக்கிறார். இந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தை நீங்கள் அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த படத்தின் கதை ஒரு குடும்பத்தை பின்னணியாக கொண்டிருப்பதனால் குடும்பத்தோடு அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்க்கலாம். அதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. ஏனென்றால் இதில் ஆபாச காட்சிகளோ அல்லது படத்தில் வரும் வன்முறை காட்சிகளோ எதுவுமே கிடையாது. குழந்தைகளோடு அனைவரும் அற்புதமாக உட்கார்ந்து ரசிக்கும்படியாக ஒரு திரைப்படத்தை சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் மிக சிறப்பான முறையிலே எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த படத்தை அனைவரும் திரையரங்கிற்கு சென்று பார்த்து இதற்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.